வீட்டில் என் பையன் ஒரு நாள் என்னை அரவச்சிருக்கல. ஆனால் டாக்டர் செந்தில் அவனை படத்தில் காமிச்சு என்னை அரவச்சிட்டேன். எனக்கு எமோஷன் ஆகிட்டேன். நான் வந்து படம் பார்த்து ஓனாடுதான் பார்த்துக்கு முன்னாடி படம்னு ஃபீல் ஆயிடுச்சு. இதுதான் உணர்ச்சி. இந்த உணர்ச்சி கண்டிப்பாக படத்தில் போனாங்க. சினிமா எவ்வளோலாம் கொடுக்குது எங்களுக்கு. இன்னும் நினச்சி பார்க்குறோம். ஏதோ கஷ்டம் படம் சொல்லலாம். இனிமேல் கஷ்டத்தையே தூக்கி போட்டுருக்கோம். என் குருநாதர் மாதிரி இருக்காரு. குருநாதர் பையன் கதாநாயகன், அவருடைய குருநாதர் பையன் நடிக்கிறார் மனோஜி. அவரு கூட என் பையன் நடிக்கிறார். இதை விட என்ன வேணும்? இதை நான் சந்தோஷமா பார்த்தேன். சர்டிஃபிகேட் உள்ள வரத்துக்கு டிக்கெட்டு காசுலாம் வெளியே நின்றுட்டாங்க. என் பையன் ஆடியோ ரிலீஸ் வந்து பார்த்தோம்னா சினிமா கொடுக்கும், எப்போலாம் கொடுத்தே இருக்கும். அந்த கவுண்டமணி அண்ணன், தியாகராஜன் சார், ஊர்வசி, இப்படி நிறைய ஆர்டிஸ்ட், அதில் ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட். இதில் எல்லாரையும் வச்சு ஒரே ஒரு புது இயக்குனர். ஃபஸ்ட்டு வந்து அப்படி டீல் பண்ணுறது வந்து கஷ்டம். அத்தனை பேர் ஆர்டிஸ்டையும் நான் பக்கத்துலேயே வேறு பேரலாம் 2-3 படம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த படம் பண்ணும்போது அங்கெல்லாம் 2 கேரவன் நிற்கும். இந்த படத்தில் வந்து 8 கேரவன் நிற்கும். இவரோட ஹேண்ட்லிங் அந்த ஒரு ஆர்டிஸ்டையும், ஏன்னா எல்லாருமே சீனியரு. இவர் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணுறாரு. அவங்கள்ட்ட கேட்குற முறைகள் கேட்டு, ஆனால் அவரை ஒத்துக்கவே மாட்டார். ஒரு 11 டேக் ஆகும். அண்ணன் கவுண்டமணி என்ன டென்ஷனாக எப்போ பாயும் ஓகே பண்ண போகிறான் அப்படின்னு. அது மாதிரி ஒவ்வொருத்தரையும் அண்ணனே வந்து நான் அவரோட நிறைய படம் நடிச்சிருக்கேன். அதில் அவர்கிட்டயே வந்து வேலை வாங்குவார். அவர் எதுவும் நியூ ஃபேஸ் மாதிரி கவுண்டமணி இல்லை, அவர்கிட்டயே வந்து வேலை வாங்குவார். அது மாதிரி பண்ணி அந்த செதுக்கி பண்ணியிருக்காரு அந்த படத்தை. நீங்கள் நடிக்கணும் அந்த படத்தில். நான் நடிக்கிறதெல்லாம் இல்லை அப்படின்னு. அட்லீஸ்ட் எனக்கு ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் வந்துருக்குமா, நான் சொல்கிறேன்னாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நாள் ஃபஸ்ட் டே வந்து நீங்கள் வேணும் அப்படி கையை வைங்க, இங்கே பாருங்கள் அங்கே பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் சரி நான் அன்றைக்கி பேக்கப் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பியாச்சு. திருப்பி இன்னொரு நான் கூப்பிட்டாரு, சார் கொஞ்சம் என்ன ரோல் சொல்லுங்கண்ணே. இதோ சொல்கிறேம்மா அப்படின்னாரு. சத்தியமாக சொன்னால் இன்னி வரைக்கும் எனக்கு கதை தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரும்பாலும் இந்த படத்தில் நடித்தவங்க யாருக்குமே கதை தெரியாது, அவரை தவிர. மேடம் சொன்ன மாதிரி வருவார், வந்துட்டு சூப்பராக இருக்குங்க, நீங்கள் தான் பண்ணணும் எல்லாம் சொல்லுவார். ஆனால் என்னன்னு சொல்ல மாட்டார். எல்லாம் சொல்லுவார், ஆனால் என்னன்னு சொல்லவே மாட்டார் கடைசி வரைக்கும். நானும் ஓகே இந்த டைலாக் சொல்லுங்கள், அதை சொல்லுங்க. ஆனால் டப்பிங் பண்ணும்போது பார்த்தேன், என்ன வேற மாதிரி காமிச்சிருக்கேன். என்னை மட்டும் இல்லை, சோனம் சேர்த்து பிருத்வியும் சேர்த்துல கூட நடித்த மற்ற எல்லா கோஸ்டார்ஸும் கவுண்டமணி கூட அண்ணன் கூட ரொம்ப டிஃப்ரெண்டாக இருந்தார். யூஆர் அ பியூட்டிஃபுல் டெக்னீஷியன், கிரேட் டைரக்டர். தமிழ் சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்குனர் வந்திருக்காரு. வாழ்க. என்னுடைய ஸ்ட்ரகிளிங் பிளேஸ்ல செந்தில் கூட கண்டனான் முதலுக்கு இங்க சொல்லனா நான் வேற எங்க சொல்லுவேன். கண்டனான் முதலுக்கு பெரிய 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 ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி செந்தில் கொண்டார். அதாவது கண்டனான் முதலுடைய வெற்றி, அதோடைய பங்கு இவனுக்கும் தான் இருக்கு. எனக்கு மட்டும் கிடையாது, அந்த டீமுக்கு மட்டும் கிடையாது. படத்தை பற்றி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் தாண்டி ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு வாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, டே எப்போ தானே அந்த படம் ரிலீஸ் ஆகுது சொல்லிகிட்டே இருப்பாங்க. நானும் ஒரு பொய்யா சொல்லிட்டு இருப்பேன், டிஐ போயிட்டுருக்கு இது போயிட்டுருக்குன்னு. பட் உண்மை சொல்லணும்னா எங்ககிட்ட ஒரு சில நேரங்கள் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் வரும், திடீர்னு ஷூட்டிங் நின்று போகும். ஸோ நான் ஏன் சொல்ல வரேன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படம் எடுத்திருக்கோம். நிச்சயம் எல்லாரும் வந்து தேட்டரில் பாருங்கள். முதல்ல நான் ஏன் இந்த கதையை செலக்ட் பண்ணேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க. இந்த படத்தில் ஒரு டைலாக் இருக்கு. ஒருத்தர் கேட்பாங்க கிட்ட, நீ சொல்றது உண்மையாக எந்த அளவுக்கு நீ நம்புறேன்னு. சத்தியமாக சொல்கிறேன் சார், நான் பயப்படுறேன். உண்மையிலேயே இந்த கதை கேட்டப்போ எனக்கு வந்து இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அதுதான் முதல் காரணம் இந்த கேரக்டர் எடுத்தது. ஏன்னா அவ்வளோ ஒரு வெயிட்டேஜுள்ள ஒரு ரோல் அண்ட் ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான ரோல். நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ரொம்ப மெச்சூர்டாக இருக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சை எடுத்துகிட்டு பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஐ ஹோப் ஐ ஜஸ்டிஃபை த கேரக்டர். அவங்க என் கேரக்டர் தெரியாது, ஆனால் பார்த்த உடனே பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி 11 o'clock இந்த படத்தையே அப்படியே ஓட்டிட மாட்டாங்களான்னு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ட்ரைலர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. சாங்ஸு நல்லா இருக்குது. மியூசிக் புது மியூசிக் கேட்ட மாதிரி தெரியல, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட இயக்குனர் செந்தில்குமார் வந்து எங்கள் பக்கத்தூருன்றதுனால எனக்கு கூடுதலாக இந்த படத்து மேலே ரொம்ப அக்கறையும் ஆர்வமும் இருக்குது. அந்த நாட்டில் இருக்கும்போது இந்த டைரக்டருக்கு போய், சார் அந்த அம்மியை கிட்ட வேலை வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, நீங்கள் வந்து 10 minutes கொஞ்சம் எடுத்து கொடுங்க அப்படின்னு. அவர் கதையை ஃபுல்லாக கேட்டார். ராஜன், இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிற,
ஒரு நாளைக்கு நம்பியா கிட்ட வேலை வாங்குறதுக்காக நீ என்னை வந்து கூப்பிட்டு உன்னோட கிரெடிட் பூரா நான் தான் வந்து ஏதோ பண்ணேன்னு வந்துடும், அதனால உன்னால முடியும் அப்படின்னு. இல்லை சார் உங்க மாதிரிலாம் கையெல்லாம் ஓங்க முடியாது ஆர்டிஸ்ட, ஏன்னா அழுக வரலன்னா பட்டு விட்டுருவாரு. அப்புறம் அவர் பெருந்தன்மையா இல்லையா, உங்களால முடியும், நீ ஒரு நாள் ட்ரை பண்ணு, முடியலன்னா அப்புறம் நான் வரேன் அப்படின்னாரு. அதே மாதிரி அதுக்கப்புறம் நான் செஞ்சேன். அவர் சொன்னது அவ்வளோ பெருந்தன்மையா சொன்னாரு. அது மாதிரி செந்தில் வந்து நான் எதுலையாவது உள்ள வந்தேன் அப்படின்னு சொன்னா செந்திலுக்கு இருக்கக்கூடிய அந்த மரியாதை எதுவும் போயிடக்கூடாது அப்படின்ட்டு அவர் மேல நான் ரொம்ப நம்பிக்கை வச்சேன். சாந்தனும் கூட நிறைய கஷ்டப்படாத எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் கஷ்டப்பட முடியாது, கஷ்டப்படாதான் முடியும். நீ இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறது அப்படிங்கிறத வந்து நீங்க ஒரு டைரக்டருக்கு ஹெல்ப்பா இருக்கிற அப்படிங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது.